மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் 1990களில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த நடிகை தேவயானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் பள்ளி மாணவர்கள் வழங்கிய கலை நிகழ்ச்சிகளை அவர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். மாணவர்களை நோக்கி பேசிய தேவயானி, தன்னம்பிக்கையே வெற்றிக்கான தாரக மந்திரம் என்றும், வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனது நீண்ட திரையுலக பயணத்தில் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் குறித்து பேசினார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவியாகவே இருக்க விரும்புகிறேன். அதுதான் நம்மை தொடர்ந்து மெருகேற்றிக் கொள்ள உதவும் என அவர் தெரிவித்தார். சூரியவம்சம், காதல் கோட்டை, மறுமலர்ச்சி போன்ற தாம் நடித்த பழைய திரைப்படங்கள் இன்றளவும் தொலைக்காட்சிகளில் ரசிகர்களால் ரசிக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது அதற்காக தான் அதிர்ஷ்டசாலி என நெகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். திரையுலகில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கிடைத்தது கடவுளின் கருணை என்றும், கமலி, நந்தினி போன்ற கதாபாத்திரங்கள் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் இருப்பதற்கு நல்ல இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களே காரணம் என்றும் அவர் கூறினார். மேலும் இன்றும் அதே ஆர்வத்துடன் நல்ல கதைகளுக்காக காத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். இன்றைய தலைமுறைக்கு வழங்கும் அறிவுரை குறித்து பேசிய தேவயானி, மாணவ மாணவிகள் எந்த காலத்திலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும், எதையும் மறைக்காமல் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் மனம் திறந்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இன்றைய குழந்தைகள் செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் அதிக நேரத்தை செலவிடுவது கவலையளிப்பதாக குறிப்பிட்ட அவர், புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்களை வாசிப்பதை மாணவர்கள் மீண்டும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து தனது அடுத்த கட்ட சினிமா பணிகள் குறித்து பேசிய நடிகை தேவயானி, சமீபத்தில் 3BHK மற்றும் நிழற்குடை திரைப்படங்களில் நடித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதாகவும், அந்த படத்தை மிகவும் எதிர்பார்த்து இருப்பதாகவும் அவர் உற்சாகத்துடன் கூறினார். தினசரி நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்குறோம். ஒவ்வொரு நிமிஷம் நம்ம கற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு பாடம்தான். ஒவ்வொரு லைஃப்பில் எல்லாமே நமக்கு ஒரு பாடமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, சூரியவம்சம்னு நீங்கள் நடித்த பல படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிக்கப்படுது. டெய்லி டிவிக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைய காலத்து சினிமா மாற்றங்கள் எப்படி நடக்கும்? சினிமா இன்னும் அப்படி தான் இருக்குது. நல்ல நல்ல சினிமாஸ் வருது. நாங்கள் நடிக்கிற காலத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல நல்ல படங்களில் எனக்கு வாய்ப்பு வந்திருந்தது. நல்லா நான் பண்ணேன். இன்னும் அந்த அந்த பேஷன் இன்னும் இருக்குது, நிறைய பண்ணணும்னு. ஸோ இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஜனங்கள் எனக்கு மனசில் வச்சிட்ருக்குறாங்க. என்னோடய ஃபேன்ஸ் எனக்கு இன்னும் ரொம்ப அன்போடு பார்க்குறாங்கன்னா, நான் சில படங்களில் சில கேரக்டர்ஸ்னால்தான் இல்லையா? காதல் கோட்டையில் ஒரு கமலி பண்ணுறதுனால, சூரியவம்சமில் ஒரு நந்தினி பண்ணுறதுனால, மறுமலர்ச்சியோட கேரக்டர், நினைத்தேன் வந்தாயில் ஒரு சரஸ்வதியாக நடித்ததுனால, பாரதி படத்தில் ஒரு செல்லம்மாவாக நடித்ததுனால, அதனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு பதுமினியாக பண்ணதுனால, சில மறக்க முடியாத நல்ல நல்ல படங்கள், சில நல்ல இயக்குனர்கள், சில நல்ல தயாரிப்பாளர்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. நான் ரொம்ப லக்கி நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணி எல்லாரோட, அப்புறம் கோலங்கள் அவ்வளோ அழகான ஒரு சீரியல் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அபிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி நினைக்கிறேன். நிறைய நல்ல நல்ல படங்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் சரி, தெலுங்குலையும் சரி, கன்னடாவில் சரி, எல்லா லாங்குவேஜஸ்லேயும் நடித்து, நல்ல ஹீரோஸ் கூட நடித்து, நல்ல டைரக்டர்ஸ் கூட நடித்து, நல்ல கதாபாத்திரங்களில் நடித்து, இதெல்லாமே கடவுளோட அனுகிரகம் நினைக்கிறேன். இன்றைய மாணவிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்கள்லேருந்து ஒரு மாணவிகளுக்கு
நீங்கள் சொல்ல விரும்புகிற தன்னம்பிக்கை ஆலோசனைகள் என்ன? தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. எல்லா காலகட்டத்தில் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். அது பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டணும். நம்பிக்கையோடு இருங்க. எந்த காலத்தில் அது மட்டும் நம்ம இழக்க வேண்டாம். பாசிட்டிவாக இருக்கணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்கணும். எது இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும். குழந்தைங்க சில டைம் சில விஷயங்கள் கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க. எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட பேசணும். அப்பா அம்மா குழந்தைங்கக்கிட்ட பேசணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்களோட விஷயத்தில் ஈடுபாடோட அவங்களுக்கு என்ன தேவையோ அது பார்க்கணும் பேரண்ட்ஸ். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க மனசில் என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்டருந்து நமக்கு தெரியும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. கன்வே பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ இருக்கிற எல்லா பெண்கள் இருந்தாலும் சரி, கன்வே பண்ணுங்கள். எது இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள், உங்கள் டீச்சர்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய புக்ஸை படிக்கணும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் இப்போ குழந்தைங்க ரொம்ப டிவி, ஃபோன், வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காங்க. ஸோ புக்கு படிக்கிற ஒரு பழக்கம், நிறைய படிக்கிற பழக்கங்கள், இதெல்லாம் குழந்தைங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அது மிஸ் ஆகுது ரொம்ப இல்லையா? சாப்பாடு ஊட்டும்போது கூட ஃபோன் பார்த்துட்டு தான் குழந்தை சாப்பிடுது. விளையாடும் போது கூட ஃபோனில் தான் இருக்குது. இது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது குழந்தைங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நல்ல வழியாக காமிச்சு கைட் பண்ணி அவங்களுக்குள்ள நிறைய தைரியத்தை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்து நிறைய கேம்ஸ் விளையாடுறது சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. புதுசாக ஏதாவது மூவியில் இப்போ நடிச்சிருக்கீங்களா, அதை நடிக்கிறீங்களா? இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சிறப்பாக நடிச்சு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, நாடகங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் என்னோட இப்போ லேட்டஸ்ட் ஃபிலிம் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். நான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் கூட 2020 இல்லை கட் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் எந்த படம் என்னோட வந்தது? எனக்கு வந்து உங்கள் படத்தில் ரொம்ப பிடிச்சது சூரியவம்சம். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஏதாவது டென்ஷன்னா நான் வந்து 10 நிமிஷம் படத்தை பார்த்துருக்கேன். இப்போ கூட என்னோட சமீபத்தில் 3 BHKன்னு ஒரு ஃபிலிம் வந்துச்சு, பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அருமையான ஃபிலிமில் நடித்தேன். 3 BHK வந்தது. நிழல் குடைன்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன் 2025. எனக்குன்னு ஒரு நல்ல கதாபாத்திரமும் நல்ல கதைகள் வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னா, தேவயானி வேணும்னா கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன். எனக்கு திருப்தியாக இருக்கணும். அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது ஜனங்கள்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அதனால் இப்போ கூட படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்போவுமே நல்ல விஷயம், நல்ல படைப்புக்கு நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இந்த வருஷத்துலேயும் இப்போ ஜீனி ஒரு ஃபில்ம் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஜெயம் ரவி சார் இருக்கார் படத்தில். ஒரு பெரிய படம், அது முடிஞ்சிருச்சு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. அதை பார்க்கலாம். இந்த வருஷத்துலேயும் நல்ல ஏதாவது கரெக்டான ஃபிலிம்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்ஸ்.